Intermediate students, the Apollo University and University of Leicester UK UG International Transfer Program ద్వారా ఇండియా బడ్జెట్ లోనే UK లో బీటెక్ ఆర్ BBA చదవొచ్చని మీకు తెలుసా? இப்போ இந்த பிபிஏக்கும் நம்ம ஊர்ல பண்ற 3 years பிபிஏக்கும் 2 years in India 1 year UK. ஓகே. அந்த பிபிஏக்கும் என்ன ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ், எப்படி இருக்கும் ஸ்கோப்? சரி, பிபிஏ என்டையரா வேற, பிகாம் என்டையரா வேற, ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. பிபிஏ வித் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். அது ஒரு யூகே யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன்ல பண்றது லைக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னடா பிபிஏ வித் ஏ இப்போ ஸ்கோப் எப்படி இருக்கும்? இப்போ ஏ யூஸ் பண்ணி லாஸ்டா பண்ண நீங்க விஷயம் என்ன? கிளாட், சாட் ஜிபிடி வச்சு அசை. ஸோ லாஸ்ட் இயர் வந்து 2+1 ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லான்ச் பண்ணிருந்தீங்க, சீட் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த தடவை வந்து பிபிஏ லான்ச் பண்ணிக்க, பிபிஏ வித் ஏஐ எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் அண்ட் மொத்தம் என்டையர் கிளாஸ் ஃபுல் ஆயிடுச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன ஆந்திரா சித்தூரிங்க? அப்போலோ யூனிவர்சிட்டி பசங்க ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சது. ஓகே. ஸ்ப்ரிங் வீக்னு சொல்லிட்டு யூகேல இருந்து வந்துட்டு அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அண்ட் அதுல வந்தோம் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் 8 floors முடிஞ்சிருச்சு. ஓகே. அண்ட் 5th ஃப்ளோருமே ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு. ஓகே. ஃபுல்லா. ஸோ பசங்க 2 years வந்து இங்க படிப்பாங்க, 1 year வந்து யூகேல படிப்பாங்க. எஸ். ஓகே. ஸோ இஸ் இட் லைக் அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல வந்து பிகாம் முடிச்சதுக்கு அப்புறம் பிகாம் கிடைக்கலன்னா பிபிஏ போவாங்க. அதான், ஏன்னா நானே பிபிஏ ஸ்டூடெண்ட் தான், பிகாம் கிடைக்கலனால போனேன். ஓகே. இப்போ இந்த பிபிஏக்கும் நம்ம ஊர்ல பண்ற 3 years பிபிஏக்கும் 2 years in India 1 year UK. ஓகே. அந்த பிபிஏக்கும் என்ன ஸ்ட்ரக்சர் டிஃபரன்ஸ், எப்படி இருக்கும் ஸ்கோப்? சரி, பிபிஏ என்டையரா வேற, பிகாம் என்டையரா வேற, ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகே. பிபிஏ வந்து பாத்தீங்கன்னா அக்கௌண்டிங், பிகாம் வந்து பாத்தீங்கன்னா பியூரா அக்கௌண்டிங், ஃபினான்ஸ், அந்த டாக்ஸ் அப்படி போயிடும். ஓகே. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெகுலேட்டரி, அந்த லெட்ஜர் எப்படி மெயின்டைன் பண்றது, என்ன செய்யறது, அவங்களுடைய என்டையர் இதுவே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபினான்ஸ்குள்ள வரும். கரெக்ட். ஓகே. போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ள வந்து போகலாம். ஓகேவா? பிபிஏ பொறுத்தவரையில என்ன இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டரானா அக்ராஸ் த டிவிஷன்ஸ். இப்போ நம்ம கம்பெனியை எடுத்துக்கோங்களேன். நம்ம கம்பெனியில வந்து பாத்தீங்கன்னா we have sales, we have marketing, we have HR, அதுக்கப்புறமா வந்து we have admin operations, அதுக்கப்புறம் ப்ராசஸ், இந்த மாதிரி வந்து நிறைய ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு பிபிஏ பொறுத்தவரையில அந்த கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு அங்க இருக்கும். அதே மாதிரி ஒரு யூனிவர்சிட்டின்னு எடுத்துக்கோங்க. யூனிவர்சிட்டியில வந்து மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கும், ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், கம்ப்ளைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க பாக்குறீங்கன்னா பிகாம்ன்றது பியூர் அக்கௌண்டிங், அந்த அதுக்குள்ள ஒரு நிஷன் வச்சுக்கலாம். பிபிஏ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5, 6, 7 டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ள they have a choice. சாய்ஸ்ன்றதை விட அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன நடக்க, என்ன பண்ண போறாங்க, என்ன ஆக போறாங்கன்றது தான். ஸோ இதையும் அதையும் கம்பேர் பண்ண முடியாது. ஓகே. அண்ட் இதுக்கு முன்னாடி எதுக்கு வந்து பிபிஏக்கு நிறைய ஒரு விஷயங்கள் வந்துட்டு இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா, primarily you had அந்த ஒரு பிளரினஸ் இந்தியாவை பொறுத்தவரையில. ஓகே. ரொம்ப கெரியர் அண்ட் ஸ்கில்ஸ் வந்து பெருசா இருக்காது. அண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருந்தது. அதை வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, we have eventually converted that into like high profile jobs. ஓகே. அந்த ஹை ப்ரொஃபைல் ஜாப்ஸ் எல்லாமே வந்து இன்னும் ஃபாஸ்டரா போக ஆரம்பிக்குது, எஸ்பெஷலி ஏஐ வரும்போது. ஓகே. அதுதான் அதோடைய கோரான எய்ம். ஓகே. இது நல்லது, இது கெட்டதுன்னு கிடையாது, எல்லாமே நல்லதுதான். கொஸ்டின் என்னன்னா டாப் அப் போக முடியுமான்றது. நீங்க டாப்பா எந்த ஒரு விஷயத்துலயுமே பண்றீங்கன்னா எல்லாமே சூப்பர். ஓகே. பட் அதுல எப்படி ஒரு கோர்ஸை சூஸ் பண்ணணும், எப்படி ஒரு இண்டஸ்ட்ரியை சூஸ் பண்ணணும், அதுல ஒரு லாஜிக்ஸ் எல்லாம் இருக்கு. ரேண்டமா போயிட்டு நானும் இது பண்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் நேரா போயிட்டு ஏரோநாட்டிக்கல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து செய்ய முடியும். ஓகே. ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நோ நமக்கு என்ன வரும், அதுல எவ்வளவு ஸ்கோப் இருக்கு, எந்த இண்டஸ்ட்ரியில ஆட்கள் அதிகமா தேவைப்படுறாங்க, அண்ட் எந்த மாதிரி விஷயங்கள் வந்து நமக்கு வருதுன்றது தெரியும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்துட்டு போகலாம். டன். ஸோ இப்போ எனக்கு வந்து பிபிஏ, ஓகே, பிபிஏ வித் ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்குறேன். அது ஒரு யூகே யூனிவர்சிட்டி இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன்ல பண்றது லைக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. என்னடா பிபிஏ வித் ஏ இப்போ ஸ்கோப் எப்படி இருக்கும்? சரி, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க? இப்போ நான் பெர்ஃபார்மன்ஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இருக்கேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றோம். ஓகே.
நீங்க பிபிஏ பண்ணிருக்கீங்க. ஆமா. ரைட். இப்போ ஏஐ யூஸ் பண்ணி லாஸ்டா பண்ண நீங்க இப்போ விஷயம் என்ன? கிளாடு, சாட் ஜிபிடி வச்சு அசைன்மெண்ட் டாஸ்க்லாம் பண்ணியிருக்கேன், ரிப்போர்ட்ஸ் பண்ணியிருக்கேன், ஆட்டோமேஷன் ஓகே. பண்ணியிருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனை நாள் ஆச்சு லாஸ்ட் வேலையை? 2 மாசத்துக்கு முன்னாடி அதே வேலையை நீங்க எத்தனை நாள் ஆச்சு அந்த ஒரு சின்ன வேலையை பண்றதுக்கு? 2 hours 3 hours ஆகும் பர் டே. 2 hours 3 hours ஆகும். 2 hours 3 hours ஆகும். ஓகே, பெர் டே. பர் டே. ஓகே. இப்போ எவ்வளோ நேரம் ஆச்சு? 10 minutes. ஓகே, தட்ஸ் குட். இவ்வளோ ஸ்கோப் வந்து இருக்குது, எல்லாமே இருக்கு. இப்போ அதே மாதிரி மைண்ட் செட் ரொம்ப முக்கியம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. இவங்க பிபிஏ முடிச்சுட்டாங்க, 2 years இங்கே 1 year அங்கே பிபிஏ முடிச்சுட்டு இவங்க என்னதான் ஜாப் பார்ப்பாங்க, எங்க மாதிரி பிளேஸ் ஆவாங்க? அட்லீஸ்ட் மினிமலா இங்க முடிச்சவங்க அட்லீஸ்ட் தே வில் பி இந்த ரொம்ப சீரியஸான மைண்ட் செட், அட்லீஸ்ட் தே வில் பி பிளேசிங் இந்த மாதிரி இடத்துல பிளேஸ் ஆவாங்க, இந்த மாதிரி செக்டார்ல போவாங்க, இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் போவாங்க. என்ன மாதிரி இருக்கு ஆக்சுவலி? சரி, என்ன மேட்டர்னா நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்னு எடுத்து பார்த்தீங்கன்னா லெட்ஸே உங்களுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு எனக்கு ரேண்டமாக சொல்கிறேன், ஓகே, ஒரு 1 லட்சம் ஜாப் கிரியேட் ஆகுதுன்னா ஓகே, பிபிஏ பொறுத்தவரையில் உங்களுக்கு 10 லட்சம் ஜாப் கிரியேட் ஆகும். பிபிஏ இப்போ நம்ம கம்பெனியில் எடுத்துக்கோங்களேன், நம்ம கம்பெனியில் வந்து 13-14 இன்ஜினியர்ஸ் இருக்காங்கன்னா மொத்தம் ஸ்ட்ரென்த் வந்து 60 பேர். ஓகே, ஸோ பேசிக்காக 1:5 தான் வந்து உங்களுக்கு கணக்கு. ஸோ ஒரு ஆள் ஒரு இன்ஜினியர்னா உங்களுக்கு 5 பேர் வந்து மற்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும். ஓகே ஓகே. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க இந்த பெரிய கம்பெனிஸ்லாம் கேள்விப்பட்டீங்கன்னு தெரியாது, பிக் ஃபோர். ஆமா. அங்க கன்சல்டன்சி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். அதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி கன்சல்டன்சி. ஓகே, ஓகேவா? என்ன பண்ணணும், ஒரு மார்க்கெட் ரிசர்ச்னா எப்படி இருக்கும், ஒரு ப்ராடக்ட் எப்படி பண்ணணும், ப்ரைசிங் எப்படி இருக்கணும், எல்லாமே. இப்போ நம்ம நிறைய இ-காமர்ஸ் கம்பெனிஸோட வேலை பார்க்குறோம், 300-400 இ-காமர்ஸ் கம்பெனிஸோட வேலை பார்க்குறோம். ஓகே, அங்க எல்லாருமே வந்து பிபிஏ தான், ஓகே, பிசினஸ் மேனேஜ்மெண்ட் தான். ஏன்னா அவங்க பண்ற வேலையே பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஓகே. என்ன விஷயம்டானா பிசினஸ் மேனேஜ்மெண்ட்னு சொன்ன உடனே நீங்க வந்து ரேண்டமா ஏதோ நினைச்சு கூடாது. அவன் டேட்டாவை எடுத்து பார்க்கணும். டேட்டாவை எடுத்து பார்த்துட்டு அவன் பிசினஸ்ல டேட்டா எப்படி இருக்குன்னு பார்க்கணும். நீங்க ஒரு பொட்டி கடை எடுத்துக்கோங்களேன், அவரும் பிபிஏ பேசிக்கா பிபிஏ வேலையை தான் பார்ப்பாரு அவரு. ஓகே. ஆனா அவருக்கு வந்து கணக்கு போட்டு தரலன்னா எப்படி பொட்டி கடை நடத்த முடியும்? அவரே மல்டிபிள் திங்ஸ், லாஜிஸ்டிக்ஸ் பார்த்துப்பாரு. எக்ஸாக்ட்லி. ஒன் மன் கேன் மல்டிபிள் லேயர்ஸ். ஓகே, ஓகே. ஆனா அவருக்கு கணக்கும் தெரியணும். ஓகே, ஓகே. ஸ்டாக் எப்படி இருக்கு என்னன்றது தெரியணும். அது நேச்சுரலா வரும். பட் ஆனா அது வந்து ஸ்ட்ரக்சர்டா எப்படி பண்றதுன்றது தான் நம்மளுடைய மேஜரான வேலை. ஓகே. அது பெரிய கம்பெனில நிறைய டேட்டா இருக்கும், பெரிய கம்பெனில நிறைய விஷயங்கள் நடக்கும், பேரலா நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். அதெல்லாம் ப்ராசஸ்க்குள்ள கொண்டு வரணும், செய்யணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே. என்ன ஃபேக்டரானா இதுதான் அவங்க வந்து முக்கியமா பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஓகே. ஸோ வேலைன்றது நிறைய இருக்கு, பட் டேலண்டடா பண்ண முடியுமான்றது தான் கொஸ்டின். எல்லாருமே பிபிஏ பண்ணிட்டதால அந்த ஏர்லி 90s அதுக்கப்புறம் லேட் ஏர்லி 2000s பண்ணிட்டதால அது ஸ்ட்ரக்சர்டா உள்ள போல. ஏன்னா வெளியில வர்றவங்க கிட்ட நீங்க வேலை கொடுத்தீங்கன்னா வேலை நடக்கல. ஓகே. அதனால அந்த ப்ரோக்ராமையே என்ன பண்ணிட்டாங்கன்னா, அட போங்கடா, ஏன்டா இதை படிச்சா வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. ஓகே. ஸோ இதுதான் பிரைமரியா மாத்தணும் நம்ம. ஓகே. ஸோ இது மாத்துறது எப்படி? அப்போ என்னடா நான் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும். ஓகே, உள்ள வந்து நான் அந்த வேலையை முடிச்சு கொடுப்பேன். ஃபேனை தட்டினா நான் வந்து உனக்கு சரியில்லை, சுவிட்ச் தட்டினா ஃபேன் போடுற மாதிரி நான் பண்ணி கொடுக்குறேன். ஓகே, அதுதான் கிரியேஷன். ஓகே. அதுக்கு யூனிவர்சிட்டிஸ் எப்படி சொல்லி கொடுப்பாங்க, என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க அன்றதுல மாறணும். ஒரு ரெகுலரா அதே மாதிரி ஒரு வேலையை பார்த்தாங்கன்னா அது நடக்காது. மார்க் பேஸ் பண்ணாம ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாதான் சர்வே ஆகும் வெளியே. கண்டிப்பா அப்படிதான் வேலை கிடைக்கும், இல்லைன்னா வேலையே கிடைக்காது, கஷ்டம். அண்ட் இப்போ ஒரு ஜென்ரலாக ஒரு 12th ஸ்டூடெண்ட் முடிக்கிறான், எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து நீங்க சொன்ன மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு எல்லாருக்கும். அவனுக்கு ஒரு பேரண்ட் எப்படி அவனை கைட் பண்ணணும், அவனுக்கு எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணணும்? ஒரு பேரண்டா இருந்து தட்ஸ் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. பையனுக்கு இது பிடிச்சது பண்ணணும், இல்ல எது சரின்னு பண்ணணும், இல்ல 10 பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, உங்க பையனை இதுல சேருங்க, இல்ல நல்லா இருக்கு. எக்ஸாம்பிள் இன்ஜினியரிங், ஒரு டைம்ல ஃபுல்லா இன்ஜினியரிங் இருந்துச்சு. ஆமா, இன்ஜினியரிங் தான் ஸ்கோப், இன்ஜினியரிங்லாம் இதுன்னு சொல்லி. ஆமா, இப்போ ஒரு பேரண்ட் சேம் அந்த மிஸ்டேக் பண்ணாம ஒரு பேரண்டா என்ன பண்ணணும்? Since you are a parent, you have to say this. நான் என் பொண்ணுக்கு என்ன சொன்னேன்னா, ஒரு ரோபோவை கிரியேட் பண்ண சொல்லி விட்டுட்டேன். அவளுக்கு வயசு 8. ஓகே, ஓகேவா? அவ என்ன ஆக போறான்னு கேட்டா, நான் ஃபயர்மேன் ஆக போறேன்னு நான் ஒரு தடவை வந்து வேற ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தான். நான் சொன்னேன், உனக்கு ரோபோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா, இந்த ரோபோ பண்ணு. அவ 5 வருஷத்துல 10 வருஷத்துல அவ கத்துப்பாளா, கத்துக்க மாட்டாளா எனக்கு தெரியாது, பட் பண்ணு, அவ்வளவுதான். ஏன்னா இப்போ நம்ம விவசாயம், இப்போ எங்க அம்மாலாம் விவசாயம் தான் பண்றாங்க, ஆளு கிடைக்கிறது இல்லை. ஓகே, இப்போ அவளால வந்து இன்கேஸ் உண்மையாவே அந்த ரோபோவை கிரியேட் பண்ண முடியுது 5 வருஷத்துல 10 வருஷத்துல, ஆனா அது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி டு சால்வ். ஓகே, அவ கம்பெனி ரன் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே,
ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி போனா கரெக்டா இருக்கும்ன்றதை வச்சுட்டு சொல்லிடணும் பசங்களுக்கு. பேரண்ட்ஸை பொறுத்தவரையில ரைட்டு ராங் எதுவுமே கிடையாது. ஓகே. என்னடானா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு விஷயம் தான் தெரியணும், ஒரு இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், ஓகே, ஒரு ஜாப்ஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படி வந்து ஜாப் நடக்கும்ன்றது. ஆனா முக்கால்வாசி பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்க மாட்டாங்க. இந்தியாவை பொறுத்தவரையில ரொம்ப கம்மியான பேர் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த நாலேஜ் வந்து வரணும். அது வந்து வெறும் ஒரு இப்போ நம்ம பேசி யூடியூப்ல தான் இந்த வீடியோ போட போறோம். வீடியோவை பார்த்துட்டு எல்லாமே எனக்கு தெரியும் நினைச்சாலும் தப்பு. அது கரெக்டான ஆளுகிட்ட பேசணும், செய்யணும், அது கத்துக்கணும். என் அண்ணன் பையன் அதை பண்றான், என் பக்கத்து இருக்காரன் அதை பண்றான்னு சொல்லிட்டு பண்ணக்கூடாது. அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன நேச்சுரலா வரும், அது இதுக்குள்ள போனா அவன் எங்க போக முடியும். லெஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொஃபசர்ஸ்க்கே they will do something called career mapping. ஓகே, career mapping. ஒரு ப்ரொஃபசருக்கு லெஸ்டர் வந்து career mapping பண்ணுவாங்க. ஓகே, ப்ரொஃபசருக்கு career mapping பண்ணுவாங்க. நீங்க இந்த வருஷத்துல இது பண்ணணும், இந்த வருஷத்துல இது பண்ணணும், இந்த வருஷத்துல இது பண்ணணும், இந்த வருஷத்துல இது பண்ணணும், இதெல்லாம் KPI மாதிரி. KPI இல்ல, career mapping. ஓகே, ஓகேவா? அதாவது இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருப்பீங்க அந்த மாதிரி. ஓகே, அது ஒருத்தருக்கும் பண்ணுவாங்க. ஓகே, அது எல்லா பசங்களுக்கும் பண்ணணும். ஸோ ஒரு ப்ரொஃபஸருக்கே லெஸ்டத்துக்கு ட்ரஸ்ட் பண்ணி வந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே அது அது பெரிய வேலை. ஓகே, ஓகே. ஆக்சுவலி இந்த கரிக்குலம் செட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் வந்து இதுல இருந்து என்னது கேம்பிரிட்ஜ்ல இருந்து வந்து அவங்க தான் வந்து டீச்சிங்க்கு கரிக்குலம் செட் பண்றது செய்யறதெல்லாம். அது இட்ஸ் பிக் ஒர்க். ஏன்னா அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ரொம்ப அதிகம் ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஸ்டூடெண்டோட கரியரை பொறுத்தவரையில. ஓகே, அதுதான். ஸோ லாஸ்ட் இயர் வந்து 2+1 ப்ரோக்ராம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் லான்ச் பண்ணிருந்தீங்க, சீட் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த தடவை வந்து பிபிஏ லான்ச் பண்ணிங்க, பிபிஏ வித் ஏஐ. எப்படி போயிட்டு இருக்கு? ஸோ லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோக்ராம் அண்ட் மொத்தம் என்டையர் கிளாஸ் ஃபுல் ஆயிடுச்சு. இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா அதோட சேர்த்து நம்ம பிபிஏ வித் ஏஐ லான்ச் பண்ணியிருக்கோம். மொத்தம் 40 சீட்டு தான். 40 சீட். ஏன்னா இன்டர்ன்ஷிப் கொடுக்கணும். ஓகே, நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா இன்டர்ன்ஷிப் கொடுக்க முடியாது இல்லை, ஏன்னா 4th செமஸ்டர் ஃபுல்லாக இன்டர்ன்ஷிப். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 40 சீட்டு அண்ட் அப்ளிகேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஓகே, ஸோ தெரியல, மோஸ்ட் லைக்லி இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஏன்னா இப்போதான் அப்ரூவல் வந்தது லிட்டரலி ஒரு போன வாரம் அதுக்கு முந்தின வாரம். அண்ட் ஆல்ரெடி 2-3 அப்ளிகேஷன்ஸ் 2-3 அட்மிஷன்ஸ் நடந்திருக்கு. ஓகே, ஓகே, இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா போல. ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி 40மே ஃபுல் ஆயிரும் நான் நினைக்கிறேன். ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட் இன்னைக்கு அப்ளை பண்றானா, இன்னைக்கு டே 1 இன்னைக்கு அப்ளை பண்ணானா அவனுக்கு எவ்வளவு நாள்ல இந்த இன்டர்வியூ ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு ஹோல்சமா நடக்கும்? டைம் லைன் ஆயிரும், கிட்ட ஒரு 1.5 வாரம் கிட்ட ஆயிரும். ஓகே, ஸோ அவங்க அப்ளை பண்ணுவாங்க, அப்ளை பண்ணிட்டு ஒரு இன்டர்வியூ இருக்கும். ஓகே, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இன்டர்வியூ இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்காலர்ஷிப் இன்டர்வியூ இருக்கும். நமக்கு இந்த டெஸ்ட் கிமிக்ஸ் எல்லாம் இருக்காது. ஓகே, இன் பர்சன் இன்டர்வியூ, லைக் ஆன்லைன் இன்டர்வியூ இருக்கும். ஆன்லைன் இன்டர்வியூ 15-20 மினிட்ஸ் போகும். நமக்குமே தெரியும் அங்கே சின்ன பசங்களை போயிட்டு நீங்க அந்த இன்டர்வியூ வந்து வேலை கொடுக்குற மாதிரி கேட்க முடியாது. பட் சக்சஸ் ஆவானா பண்ணுவானான்றது தான் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஹோல் கொஸ்டின் என்னடானா அவன் ஓகே அந்த சக்சஸ் ஆகிற அளவுக்கு அவனுக்கு வந்து இருக்குடானா தென் they will get admission and good scholarships as well. Nice, it was nice talking to you. Okay bro. Okay, more courses launch பண்ணோம். All the best. நிறைய வேண்டாம், கரெக்டான கோர்சஸ் லான்ச் பண்ணணும், ரைட் பீப்புள் கொடுக்கணும். நம்மளால உலகத்தை மாற்ற முடியாது, பட் அந்த ஒரு லெட்ஸ் சே ஒரு 250 ஃபேமிலியை மாற்ற முடிஞ்சா அது சக்சஸ். ஓகே, உலகத்தை நம்மளால மாற்ற முடியாது, பட் 250 பேர் 250 லைஃப் வேணா மாற்றலாம். Thank you very much. Take care. Bye.